தேங்க்ஸுங்கண்ணா. தாத்தா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது எந்த தீனி கொடுத்தாரு? அவர்லாம் ஆமாம் கரெக்டுங்க. ஆமாம் நானும் ஆடு மேய்க்கலாம் வந்திருக்கிறேன். நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் அவர் கூட தாத்தா கூட வந்து ஊற்றி ஊற்றி மூஞ்சிக்கு தொடச்சி விட்டா சரி. சரி சரிங்கண்ணா. மடங்கி போயிடும். சரிங்க. சில ஆளு மெடிக்கலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க, மெடிக்கலில் மருந்து இருந்து போடுறாங்க. நான் வாங்கி இன்றைக்கி 7 வருஷமாக ஆடு மேய்க்கிறேன். சரிங்க. இன்னும் இது வரைக்கும் அந்த ஆட்டுங்களுக்கு போய் உடம்பு சரியில்லைன்னு ஊசி போட்டோம் இல்லை. சரி சரிங்கண்ணா. எல்லாம் கை வைத்தியமே பார்த்துக்கிறீங்க? எல்லாம் பார்த்துக்குவேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆடு ஒன்று வவுரி பிச்சுனா கூட போய் 7 வாங்கிட்டு வந்து 10 ரூபா பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வருவேன். சரிங்க. ஒரு ஆட்டுக்கு அதை ஊற்றுவேன். விடிய வரைக்கும் பார்ப்பேன். விடியறதுக்குள்ள ஆசைப்படுத்தா பார்ப்பேன். இல்லைன்னா போய் ஓமத்தரம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஓமத்தரம் வாங்கிட்டு வந்து அந்த 10 ரூபா பாட்டில் நிறையா ஊற்றி விட்டுட்டா சரி. 3 மணி நேரத்துக்குள்ள ஆசைப்படுத்துக்கும் சரியாக போயிடுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குண்ணா. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்ச இது நல்ல தகவலாக இருக்குங்கண்ணா, தெரிஞ்சுக்கோ. தேங்க்ஸுங்கண்ணா. தாத்தா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது எந்த தீனி கொடுத்தாரு? அவர்லாம் ஆமாம் கரெக்டுங்க. ஆமாம் நானும் ஆடு மேய்க்கலாம் வந்திருக்கிறேன். நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் அவர் கூட தாத்தா கூட வந்து. குழந்தைங்க எத்தனை? 3 குழந்தைங்கண்ணா. பையன் எத்தனை? அதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. சரிங்க. அதே அவன் சனியானத்துலேருந்து அவன் கொடுக்குற தீனியில் இருக்குது வித்தியாசம். சரிங்கண்ணா. இப்போ நான் வந்து இப்போ இதை அது சேனை அதாவது அங்கே மேய்ஞ்சி இருக்குது, அது சேனை எனக்கு தான் வந்து ஆச்சு. ஓகேங்கண்ணா. இப்போ அதுக்கு தரமான தீனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க. தீனி கொடுத்துட்டுங்காடி அதை தான் 2 குட்டி போட்டுச்சு. அந்த ஆடு இன்னொன்று இருக்கும் ஒரு பெருசா. சரிங்க. அந்தாண்டு இருக்கு. ஆமாம் அந்த ஆடு ஒரே ஒரு பொட்டைக்குட்டி போடுது. ஒரே ஒரு பொட்டைக்குட்டி தான் போட்டிருக்கு. ஆனால் அது அவங்ககிட்டே சினையானது. சரிங்கண்ணா. சினையானத்துலேருந்து நம்ம தீனி கொடுக்குற வகையில் குட்டி இறங்குது. குட்டி இறங்குது. சரி சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து அந்த புண்ணாக்கு அதெல்லாம் தேவையில்லை, தண்ணி மட்டும் வச்சு புண்ணாக்கு வைக்கிறதில்ல. ஆனால் வைக்கிறாங்க. சில ஆளுங்க வைக்கிறாங்க. நான் குட்டி ஊக்கமாக அதிகமாக இருக்கிறவங்களாம் வச்சா சமாளிக்க முடியாது. அது 1 2 இருந்தால் வைக்கலாம். வளர்ப்பு குட்டியாக இருந்தால் வைக்கலாம். 4 இப்படி இருந்தால் புண்ணாக்கு தண்ணி வைக்கலாம். சரிங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பச்சை தண்ணி வேணும், புளிச்ச தண்ணி அது மாதிரி என்ன இருக்குது புளிச்ச தண்ணியும் குடிக்க வைக்கலாம். ஒரு அரிசி கிடைக்குது, ஆரியம் இருக்குது, அரைச்சிட்டு வந்து கூழுக்கு வச்சு ஊற்றலாம். சரிங்கண்ணா. நான் நைட் 4 3 வச்சுக்கிறவங்க இப்போ 10 ரூபாய் 5 ரூபாய் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ அரைச்சிட்டு வந்து ஊற்ற முடியாதுங்க. அதனால் மேய்க்கிறதோட சரி. சரி நைட்டு ஏதாச்சும் தலை இது கட்டணுமோ அது எதுவுமே வேண்டாம். மேய்ச்சிட்டு போகிற மாதிரி அதோட சரி. சரிங்க. ஓகே. மழைக்கிழ பேஞ்சிச்சு, அதனால் ஒரு பக்கம் தொந்தரவாக போகணும். தட்டை போட்டு அடித்து கொண்டாந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். சரிங்கண்ணா. அதில் ஒரு 2 கூடை எடுத்து உள்ளே வச்சு ஆளுக்கு 1/2 கூட கொட்டி விட்டு தண்ணி உள்ளே கொண்டு கொண்டு வச்சுட்டா சரி. சரிங்க. குடிச்சுட்டு படுத்துக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மேய்க்கணுங்கண்ணா? நான் இப்போ 2 மணிக்கு திறந்து விட்டோம்னா 6 மணிக்கு கொண்டு போயிடுவேன். 6 மணிக்கு கிடச்சி ஒரு 4 மணி நேரம் மேய்க்கிறீங்க. சரிங்கண்ணா. 4 மணி நேரம் மேய்ச்சா போதும். 4 மணி நேரம் மேய்ச்சா போதுங்க. சரிங்கண்ணா. இதுக்கு வந்து அது இப்போ அதே மரம் வேப்ப மரம் அப்படி கோடம்புளி அந்த தலையாக இருந்தால் நான் வெட்டி இறக்கி விட்டாலும் போதும். இறக்கி விட்டோம் வேப்ப தலையெல்லாம் வளைச்சி கொடுத்துட்டா போதும். அதே சாப்பிட்டுக்குங்க. அது 4 மணி நேரம் கூட மேய தேவையில்லைங்க, 2 மணி நேரத்தில் மேய்ச்சாலே போதுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ 2 மணிக்கு பட்டியில் உள்ளே போந்தேன், 2:30க்கு பட்டியை சாத்தி விட்டேன். சரிங்க. திறந்து விட்டேன். சரிங்க. இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த நெட்டில் மேய்ஞ்சி விட்டு மேலே ஏறினா பார்ப்போம், இல்லை இங்கே இதுலேயும் மேய்ஞ்சிட்டு மேயும். ஓகேங்கண்ணா. மணி 6 சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அதே மேலே வந்துடுங்க. சரிங்கண்ணா. எத்தனை வருஷமாக ஆடு மேய்க்கிறீங்கண்ணா? நான் ஒரு 7 வருஷமாக மேய்க்கிறேன். 7 வருஷம் முன்னாடி மேய்க்கிறீங்க. இதுக்கு முன்னாடி என்னங்கண்ணா வேலை செஞ்சீங்க? வாட்டர் டேங்க் வேலை செஞ்சுக்கிறேன். சரி சரி. கண்டக்ட் எடுத்து செஞ்சேன். சரிங்கண்ணா. அப்புறம் கொஞ்சம் உடல் நல்லா சரியில்லை. சரி சரிங்க. அப்புறம் வந்து ஒரு 10 ரூபாய் வாங்கினேன். சரிங்க. அதில் வந்து கிடாயெல்லாம் விற்றுக்கிட்டு பொட்டைக்குட்டியை மட்டும் நிறுத்தினா 23 ரூபாய் வச்சுருந்தேன். சூப்பருங்கண்ணா. அப்புறம் அந்த வீட்டு வேலை ஆரம்பித்தோம். சரிங்க. வீட்டு வேலை ஆரம்பிக்கல கொஞ்சம் பணம் பத்தலை. சரிங்க. ஒரு 10 ரூபாய் பிடிச்சி விற்றேன். 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்றேன், ஆடு 5000 ரேட்டுக்கு. சரிங்க. அப்புறம் இந்த குட்டி எடுத்ததெல்லாம் நம்ம செலவு போக மீதி எப்படி ஸ்டாக் வச்சுருந்தேன். சரிங்கண்ணா. இந்த வீடு கேட்டக்குள்ள 25 லட்சம் ஆகி போச்சு. அதுக்கு பின்னாடி ஆடு மேய்ச்சி அதில் உழுவுற குட்டிங்கெல்லாம் பொறிக்க கிடா குட்டிலாம் விற்றுவிட்டு பொட்டை குட்டிங்கெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தேன். சரிங்க. காம்பவுண்டு போடணும், 5 லட்ச ரூபா ஆச்சு. ஒரு 7 மட்டும் பிடிச்சேன். ஒன்று வந்து சரியில்லைடான்னு சொல்லி விற்றுவிட்டேன். சரிங்க. இப்போ 6 இருக்குது. 6ல் வந்து 2 கிடா குட்டி வச்சுருக்கிறேன், சாமி விட்டுருக்கிறது. சரிங்க. மற்றது 4 தான் போட்டேன். சரிங்க. இப்போ தான் அது ஒரே ஆட்டில் இப்போ 8000 ரூபா சம்பாரிச்சுவிட்டேன். அது ஒன்றுலேருந்து குட்டிக்கு குட்டி போட்டது 8000. 2 குட்டி சொன்னீங்க விற்றது 8000 ரூபா எடுத்துவிட்டேன். இப்போ அந்த ஆடு எனக்கு வந்து 2000 ரூபா இருக்குது. அந்த ஆட்டு மேலே 2000 இருக்குது. அடுத்த குட்டி போட்டுச்சுன்னா ஆடு லாபம். சரி சரிங்கண்ணா. அடுத்த குட்டி பார்த்தா நான் மேய்க்கிறதுக்கு அந்த ஆண்டு 2 குட்டி போட்டால் தான் ஆடு மீதி. கரெக்ட். 10,000க்கு வாங்கினதுக்கு 8,000க்கு விற்று. ஆமாம் 2000 தான் நாட்டு மேலே. ஆமாம். அப்படி கணக்கு போட்டால் நான் மேசத்துக்கு 4000 போனால் 4000 ஆடு. கரெக்டுங்க.
6000 ஆட்டு மேலே ஆட்டு மேலே இருக்குது. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இதுதான் வித்தியாசம். இல்லை பனிச்சுரிப்பே இருக்கணும். அதான் கரெக்டுங்க. இதுங்களுக்கு வாய்க்கோம்பு வரி வரும். அப்படின்னா வாயெல்லாம் புண்ணு மருவாக எந்திரிக்கும். ஓ அது ஒரு டைமு. சரிங்க. அது என்ன மாதத்தில் வருங்க? அது எந்த டைம்லாம் சொல்ல முடியாது. மழை காலத்தில் வரும், வெயில் காலத்தில் ஐப்பசிலையும் வரும், தையிலையும் வரும், ஓ மாசிலையும் வரும். அதை வந்து நம்ம அடிக்கடி பட்டிக்குள்ளே போகிறதுக்குள்ளே மூஞ்சல் எதனாலும் தடுப்பு இருக்குதா, மூஞ்சை மட்டும்தான் பார்க்கணும். மற்றதெல்லாம் எங்கேயுமே எங்கே தடுப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூஞ்சிக்கிட்ட மட்டும்தான். அது வாயை திறந்து எடுக்குது இல்லை. ஆமாம் ஆமாம். அந்த இடம் மட்டும் இருக்கக்கூடாது. ஓ சரி சரிங்கண்ணா. உடனே மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கணும் மருந்து வாங்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளாடு மேய்ச்சிட்டு இருக்கா அப்படிங்க அண்ணா. அது இவரோட விளக்கம் என்ன, வெள்ளாடு எப்படி மேய்க்கலாங்கிறத பற்றி அண்ணா சொல்ல அப்படிங்க. இப்போ கேட்கலாங்க. அண்ணா அவங்க பேர் என்னங்கண்ணா? சுந்தரராஜ். அண்ணன் பேர் சுந்தரராஜ். சரிங்கண்ணா. அதை சொல்லலாங்கண்ணா. ஆட்டை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணா. ஆடு போய் வாங்கலாம், நல்ல தரமான ஆடாக வாங்கணும். சரிங்க. தரமான ஆடாக வாங்கி அது கரெக்டாக ஒரு நேரத்து மேய்ப்பு தான். சரிங்கண்ணா. 12 மணிக்கு மேலே 1 மணிக்குள்ளே திறந்து விட்டால் போதும். 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே திறந்து விட்டு மேய்க்கணும். சரிங்க. இல்லை நீ வீட்டாண்டி கட்டி போட்டு கடிக்கிறதுனா தலை காலையிலேருந்து கட்டிட்டு இருக்கணும். ஓ சரி. என்ன தலைங்கண்ணா? எதனால இந்த பூண்டுங்க வேப்பந்தலை. சரிங்க. செலவஞ்சி தலை, தேக்கு தலை, வாகத்தலை, எதை வேணாலும் கட்டலாம். சீம்பலா தலையை தவிர்த்து மற்றது எது வேணாலும் கட்டலாம். சீம்பலாவும் அழிஞ்சங்க தவிர்த்து சரிங்கண்ணா. மற்றது எது வேணாலும் கட்டலாம். சீம்பலாம் எல்லாம் சாப்பிட்டு வயிற்றுல போயிடுமோ? வயிற்றுல போயிடும். சரி சரிங்கண்ணா. இப்போ அது இதுக்கு தண்ணிலாம் எப்படிங்கண்ணா? புண்ணாக்கு தண்ணி அது மாதிரிங்கண்ணா? புண்ணாக்கு நான் வைக்கிறதில்ல. நம்ம ஊட்டாண்டே கட்டி போட்டு வச்சு தீங்கடி கடிக்கிறீங்க. புண்ணாக்கு, அரிசி கூழ், கொள்ளு இதெல்லாம் வைக்கிறாங்க. சரிங்கண்ணா. நான் அதெல்லாம் வைக்கிறதில்ல. சரிங்கண்ணா. மேய்க்கிறதோட சரிங்கண்ணா. இப்போ வந்து ஒரு குட்டி வாங்கினா என்ன ரேட்டுக்குண்ணா ஆகும் வெள்ளாட்டு குட்டிங்க? இப்போ வந்து கிடா குட்டி 3 மாதத்து குட்டி போட்டு 3 மாதம் ஆனால் 5000 ரூபா. 5000 ரூபா. இது வந்து ரொம்ப டிமாண்ட். குறைஞ்சபட்சம் 4000 4500 வாங்கலாம் குட்டிங்க. சரிங்கண்ணா. அது வந்து ஒரு 10 கிலோ குட்டி என்ன ரேட்டுங்கண்ணா போகும்? 10 கிலோ குட்டி வாங்கினோம்னா அன்றைக்கி 9000 10,000 ரூபாய்க்கு போகுங்கண்ணா. இது வெள்ளாடு மேய்க்கிறதுனால அது கொஞ்சம் ஓடும் அப்படின்றாங்களா? அது எப்படிங்கண்ணா? வெள்ளாட்டில் வியாபாரம் இருக்குது. வெள்ளாட்டில் வந்து ஒரு டைமு தூக்கம். இப்போ செம்பிளி படுத்துக்குச்சு. செம்பிளி எல்லாம் விலையே இல்லை. 10 கிடாய் இருக்குது. சரிங்க. அந்த 10 கிடாய் விலையே இல்லை. 1.5 லட்ச ரூபாய் கேட்ட கிடாய் இன்னைக்கு 1 லட்சத்துக்கு கேட்குறாங்க. நீங்களே செம்பிளி வச்சிருக்கீங்களா? இல்லை என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வச்சுக்கிறாரு. அப்படிங்க. சரிங்க. வெள்ளாட்டு குட்டி சும்மா போன வாரம் தான் விற்றேன். சரிங்க. சும்மா இவ்வளோ வெயிட்டு தான். 8000க்கு விற்றேன். 2 கிடா குட்டி. 2 கிடா குட்டி 8000 ரூபாய்க்கு வச்சுங்க. ஓ சரிங்க. 9000 சொன்னாலும் வாங்கிட்டு போயிருப்பான். தெரிஞ்ச பையனா போயிட்டா பண்ணி வந்து தெரிஞ்ச ஆள் அப்படிங்கும்போது நீ வந்து கேட்கக்குள்ள சுப்பிரமணியம் பையனா அப்படிங்கிறன்னு வச்சுக்கா. ஆமாங்க. சரி போடா நம்ம சொந்த பொந்தம் கரெக்டுங்க அப்படின்னு சொல்லி விடுறது தான். சரிங்க சரிங்கண்ணா. தெரியாத ஆளுங்க வந்தால் 9000னா 9000. தெரிஞ்சவங்களா தான் கம்மியாக அனுசரித்து கொடுத்துறது. கம்மியாக நானே கொடுப்பேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இதுதான் விஷயம். ஓகேங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா, இப்போ இதில் கட்டி போட்டு அண்ணனால் போட்டிருக்கீங்களா? எதுக்குங்கண்ணா? ஆடு கம்மியாக இருக்குது. ஓட்டம் பிடிக்குது. அதனால் அண்ணந்தால் போட்டு விட்டுறீங்க. 15 ரூபாய் இருந்தாலும் அண்ணந்தால் போட மாட்டேன். ஓ சரிங்க. 10 ரூபாய் இருந்துச்சுன்னா கூட அண்ணந்தால் போட மாட்டேன். சும்மா விடுவேன். சரிங்க. ஒரு 6 இருக்குங்காட்டியும் நினைச்ச பக்கம் ககமுகையா ஓடுது. அதனால அண்ணந்தால் போட்டால் நம்ம நடக்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம இருக்கிற இடத்துக்கு அது பக்கமாக இருந்துக்கும், இங்கே ஓடாதுங்க. சரிங்கண்ணா. இப்போ ஆடு புதுசாக வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு நீங்கள் என்னங்கண்ணா சொல்கிறீங்க? எது மாதிரி ஆடு வாங்கணும்? எத்தனை ஆடு குட்டி வாங்கணும்? பொட்டை ஆடு எத்தனை வாங்கணும்? கிடா குட்டி எத்தனை வாங்கணும்? நல்ல செனம் மறுக்கையில் 2 புல் மறுக்கையில் இன்னைக்கு வாங்கினோம்னா சரிங்கண்ணா 10 ரூபாய் பொறிக்க எடுத்தோம்னா ஒரு ஆடு 10,000. 10,000. 10 ஆடு வாங்கினோம்னா 1 லட்சம் ரூபா. கிடாய் இப்போ வாங்க தேவையில்ல. செனமாலே இருந்துச்சுன்னா கிடாய் வாங்க தேவை. சரிங்க. இல்லை நம்ம கிடாய் வாங்கணும் அப்படிங்கிறதுனா அதே 2 புல் தலைன கிடாய் வாங்கினோம்னா 15,000. சரிங்கண்ணா. இப்போ வந்து 1 லட்ச ரூபா போட்டால் 10 ஆடு வாங்கிக்கலாம். செனையாக வாங்கிக்கலாம். அது வந்து எத்தனை குட்டி போடுங்கண்ணா? 2 போடும். தலசம் இருக்கியா இருந்தால் 1 போடும். எனது எல்லாமே தலசம். சரிங்க. ஒரு ஆடு குட்டி போடிச்சு 2 கிடா குட்டி. ஒரு ஆடு குட்டி போடிச்சு ஒரே பொட்டை குட்டி. சரிங்க. சரி. ஆடாக இருக்கிறது ஒரு குட்டி போடுது. பொடிச்சலாக இருக்கிறது 2 குட்டி போடுது. அவர் எதை வச்சு சொல்ல முடியாது. ஆனால் 1 2 சில ஆடுங்க நேர்ந்துக்குச்சு அப்படின்னு சொன்னால் 3 குட்டி கூட போடும். 3 போடும் 4 போடும். 4 போட்டால் நம்ம தலசனெலாம் இப்போ 4 போட்டுருச்சுன்னு சொன்னால் 2 குட்டிக்கு பாலாகும். 2 குட்டி புட்டி பால் கொடுக்கணும். ஓ கரெக்டு. பால் பத்தாது. சரிங்கண்ணா. இதுதான் விஷயம். காலையில் என்ன பட்டி வந்து மாற்றி போடணுங்களா? இல்லை அதெல்லாம் கூட்டி அள்ளிவிட்டா போதும். நிறையா பட்டு ஆடு இருந்துச்சுன்னா 15 ரூபாய் இருந்தாலும் ஒரே இடத்துல கிடையா பட்டி போடுறோன்னா சாணி எந்திரிச்சு விடிய காலையில் கூட்டி அள்ளி போடணும். சரிங்கண்ணா. இந்த நாய் தொந்தரவு அதெல்லாம் எது இல்லைங்க?
இந்த பக்கம்லாம் நாய் நாய் தொந்தரவு ஆனால் இருந்தாலும் ஒரு நாய் ஏதோ ஒன்று பட்டிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. பட்டிக்கு 2 நாய் கட்டி வச்சு இருக்கணுங்க, பாதுகாப்புக்கு இருக்கணுங்க. ஆமாம், ரோட்டு மேலே தான் இருக்குது. சரிங்க. யாரும் வந்து இப்போ நீயே வாங்க போய் நின்று பார்த்தீங்கன்னா எகர் இவ்வளோ தான் இருக்குது. அதான் அதை கண்டிட்டு எந்த திறனும் வந்து பிடிக்க முடியாது. பிடிக்க முடியாது. கரெக்டுங்க. இப்போ எல்லாம் சுற்றி கேமரா வச்சுட்டாங்க. முதல்ல போயிட்டு இருந்தாங்க. சரிங்க. கேமரா. சரிங்க. எந்த பக்கமும் போக முடியாது. இதில் போனாலும் அங்கே கேமரா வச்சுக்கிறாங்க. சரிங்க. இப்படி தெற்க போனாலும் நம்ம ஜெயராஜ் வச்சுருக்கிறோம். சரிங்க. இப்படி போனாலும் நெடுவழியும் கேமரா. எந்த வழியில் போவேன்? கரெக்டு. அதனால் திருடுப்பு இல்லை. இல்லை, அதனால் இப்போ புதுசாக ஆடு வாங்குறீங்க, கேமரா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு நாயும் பட்டிக்கிட்ட வச்சுக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த வெள்ளாட்டுனால லாபம் இருக்குன்றீங்க. சரி, அதனால செனையை குட்டி வாங்கி ஒரு 10 குட்டி வாங்கினா 1 லட்ச ரூபா வருது. 1 லட்சம். அதனால்